ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னா நம்ம பேசிக்காக என்னென்னலாம் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒருவேளை அது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் பாயிண்டில் போய் நம்ம பை பண்ணுவோம். நம்ம பை பண்ணதுலேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுச்சுன்னா நம்ம லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் காமனா எல்லா ஷேர் மார்க்கெட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நம்ம ட்ரேடிங் பண்ற ப்ரொசீஜர். இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு டைம் ஃப்ரேம்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் லாங் டேர்ம் ட்ரேடிங் ப்ராசஸ். ஆனா பைனரி ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்னு எஸ் இல்லைன்னா நோ. ஏன்னு கேட்டீங்கன்னா பைனரி அப்படின்னாலே நமக்கு ரெண்டும் தான் மீனிங். ஒன்னு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு லாஸ் ஆகும். நம்மளால இங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. பைனரி ட்ரேடிங்ல நம்ம டைம் ஃப்ரேம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பைனரி ட்ரேடிங்ல நமக்கு ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட்டா தருவாங்க. நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு சர்டன் பெர்சன்டேஜோட இவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட்டா தருவாங்க. சரி, பைனரி ட்ரேடிங் பத்தி நம்ம டீட்டெயிலாக இப்போ சேட்ல பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் சார்ட்டு. இது வந்து என்னோட பர்சனல் ஐடி கிடையாது. நான் வந்து வீடியோக்காக இப்போ புதுசாக ஒரு இமெயில் ஐடியில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேடிங் சார்ட்டில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ட்ரேடிங் ஐடி. இந்த லைவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களோட ரியல் மணி, நம்ம ரியலாக மணி போட்டு ட்ரேட் பண்ணுற அமௌண்ட் தான் இந்த லைவ் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகும். இது புது ஐடிங்கிறனால அங்கே 0 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட். டெமோ அக்கௌண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பைனரி ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு $10,000 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இந்த $10,000 யூஸ் பண்ணி நீங்கள் பைனரி ட்ரேடிங் லேர்ன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அது கொடுக்குறாங்க. நான் வந்து இப்போ டெமோ அக்கௌண்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சைடில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பைனரி ட்ரேடிங்கில் அசெட் சூஸ் பண்ணோம். நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருதுங்கிறத இங்கே பெர்சன்டேஜில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கும். அது வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் டைம் ஃப்ரேமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரையுமே நமக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1 மினிட் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு $1 நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப் கொடுக்கலாம், இல்லை மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன் கொடுக்கலாம். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு பே அவுட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் $1 போட்டிருக்கனால எனக்கு ரிட்டர்ன் வந்து $1.90 வந்து கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வருங்கிறது இங்கே ஷோ ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ்டு பே அவுட்டும் இங்கே ஷோ ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டோட கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்பில் போகுமா டவுனில் போகுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மார்க்கெட் அப்பில் போகும்னு சொல்லி $1 நான் அப்பில் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ $1 நான் போட்டோடனே பக்கத்தில் ஒரு டைம் ஓட ஆரம்பிக்குது. இதுதான் நான் வச்ச டைம் ஃப்ரேம். நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சதுனால இங்கே 1 மினிட் ஓடிட்டு இருக்கு. இந்த 1 மினிட் வரையும் மார்க்கெட் மேலே கீழே எப்படி வேணால் போகலாம். ஆனால் அந்த 1 மினிட் முடியும் போது நான் அப்பில் போகும்னு போட்டனால எனக்கு அந்த கேண்டில் க்ரீனில் முடிஞ்சதுன்னா எனக்கு ப்ராஃபிட்டு. ஒருவேளை அது ரெட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் ஆகிடும். ஸோ நான் இந்த 1 மினிட் முடிகிற வரையுமே நான் வெயிட் பண்ணணும். ஸோ பைனரி ட்ரேடிங்னா நமக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். ஒன்று நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைனா லாஸ் ஆகும். இங்கே எங்கேயுமே உங்களால் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 1 மினிட் முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ரெட்டில் வந்தனால நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த $1 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பைனரி ட்ரேடிங்கில் பண்ணுற ட்ரேடிங் ப்ரொசீஜர். பைனரி ட்ரேடிங்கில் உங்களால் ஈஸியாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வித்தவுட் நாலேஜ் பைனரி ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக $10,000 கிடைக்கும். நீங்கள் அந்த டாலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நான் எப்படி பர்சனலாக ட்ரேட் பண்ணுறேங்கிற ரெக்கார்டட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா நான் ட்ரேடிங் வந்து நான் கற்றுக்கிட்டு நான் இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ட்ரேடிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.